சட்டசபையில நல்லபடியா பேசுறது சௌமியா அன்புமணி மட்டும்தான். அவங்க தான் ஒருத்தருக்கு பிரச்சனையும் எப்படி இருக்கு, அதை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பேசுவாங்க. இந்த தாவேக்கா இவங்கள மாரிப்பட்ட ஆளுங்கள்ட்டயாவது கொஞ்சம் படிக்கலாம்ல. சமோசா விக்கிறவங்க கூட அவங்க பொருளுக்கு அவங்க தான் விலை வைப்பாங்க. ஆனா விவசாயிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. அவங்களுடைய நிலம், அவங்களுடைய உழைப்பு, அவங்க அவங்க நிலத்துல இருக்கிற தண்ணி, மின்சாரம் இலவசம் இல்லைன்னா அதுவும் அவங்க தான் செலவு பண்ணணும். அதே போல அவங்களுடைய இடுபொருள் மானியம் இல்லைன்னா அவங்க இடுபொருள் இத்தனைக்கும் பண்ணிட்டு ஆனா அந்த பொருளுக்கு அவங்களால விலை கொடுக்க முடியல. அதனால அந்த ஆணையம் மாதிரி கேரளால இருக்கிறது 2020 அமைச்சிருக்கிறாங்க ஒரு உழவர் குழு ஆணையம் மாதிரி. அதுல உழவர்களே இருப்பாங்க. அவங்க 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி எல்லா பொருட்களுக்கும் விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. அவங்க கட்சியை பத்தி எவ்வளவுதான் விமர்சனம் வந்தாலும் சரி, அவங்க எவ்வளவுதான் ஊழல் பண்ணினாலும் சரி, ஆனா ஒரு செயல் செய்யறதும் சரி, ஒரு விஷயத்த பேசுறதும் சரி, அது கரெக்டா பேசுவாங்க. எனக்கு அந்த சட்டசபையில இவங்க எழுந்து பேசினா மட்டும்தான் ஏதோ நல்லது செய்ய போறாங்க, நல்லது சொல்ல போறாங்கங்கிற மாதிரியே ஃபீல் ஆகும்.